காலம் கிரகங்கள் கையில் உண்மை ஜோதிடத்தை உலகிற்கு எடுத்துக் கூறும் உங்கள் புதிய வரலாறு டிவி. வணக்கம். ஓம் கம் கணாதிபதியே நமக. ஓம் வம் வாராகி நமக. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை குருவே சரணம். குலதெய்வம் ஸ்ரீ மாரியம்மனின் அருளாசியோடு நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூரிலிருந்து. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு களவு போன பொருள் திரும்ப கிடைக்க எந்த பரிகார ஸ்தலம் செல்ல வேண்டும். சேரமான் கொடுத்த பரிசு பொருட்களுடன் திரு சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரூர் செல்லும் வழியில் கொங்கு நாட்டு தலமான திருமுருகன் பூண்டி வந்தடைந்தார். அப்போது வேடர்கள் உருவில் பூதகணங்கள் சென்று சுந்தரரை பயமுறுத்தி பரிசு பொருட்களை களவாடி சென்றனர். இதனால் கலக்கமடைந்த சுந்தரர் திருமுருகன் பூண்டி திருக்கோயிலுக்குள் சென்று இறைவனை பார்த்து முறையிட்ட பதிகம் 7ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் விரலாமை சொல்லித் திடுகு மொட்டென குத்தி கூரை கொண்டு ஆறலைக்கும் இடம் முடுகு மாளிய வடுகர் வாழ் முருகன் பூண்டி மாநகர் வாய் இடுகு நுண்ணிடை மங்கை தன்னொடும் எத்துக்கு இங்கு இருந்தீர் எம்பிரானாரே என தொடங்கும் இப்பதிகம் 10 பாடல்களை கொண்டது. திருடர்கள் கொள்ளையடித்த பொருளை திரும்ப தரும்படி இறைவனிடம் பாடி முறையிட்ட பதிகம் இதுவாகும். இழந்த பொருளை மீண்டும் பெற்றிட பரிகார தலமாக திருமுருகன் பூண்டி திருக்கோயில் விளங்குகின்றது. களவு போன பொருட்களை சுந்தரருக்கு மீண்டும் திருப்பி தந்த இத்தல இறைவனை தரிசித்து சோமவார திங்கட்கிழமைகளில் 9 வாரங்கள் தொடர்ந்து வழிபட்டால் திருடு போன இழந்த செல்வங்கள் திரும்ப கிடைக்கும். அல்லது இப்பதிகத்தை தொடர்ந்து படித்து கொண்டிருக்க திருமுருகநாதனை வேண்டிக் கொண்டால் இழந்த செல்வங்கள் அனைத்தும் திரும்ப கிடைக்கும். இக்கோவிலுக்கு இன்னும் ஒரு சிறப்புண்டு. சூரன் என்ற அரக்கனை வதம் செய்த முருகப்பெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி செய்ய தன் தந்தைக்கு கோவில் எழுப்பி சிவலிங்கத்தை நிறுவி இடையராது பூஜித்தார். தோஷம் நிவர்த்தியானது. இக்கோவிலில் உள்ள சுப்பிரமணிய தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், ஞான தீர்த்தம் என்ற 3 தீர்த்தங்களும் நம் மீது விழும்போது தோஷங்கள் அனைத்தும் நீங்குகின்றன. இக்கோவிலில் திருமுருகநாதர் என்ற பெயருடன் சிவபெருமான் மேற்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். 6 முகங்களுடன் முருகப்பெருமானும் தெற்கு நோக்கி காட்சியளிக்கின்றார். இக்கோவிலில் உள்ள முருகப்பெருமானுக்கு வேலும் மயிலும் இல்லை. இக்கோயிலின் வெளிப்புறத்தில் வேலும் மயிலும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இக்கோயிலின் அம்பாளுடைய பெயர் முயங்கு பூன்முலை என்று அழைக்கப்படுகிறார். சித்தப்பிரமை பிடித்தவர்களை இந்த சிவஸ்தலத்திற்கு அழைத்து வந்து தங்கியிருக்க செய்து தினமும் 3 தீர்த்தங்களிலும் நீராடச் செய்து சுவாமியை வழிபட்டு வர அவர்களுடைய சித்தப்பிரமை நீங்கும். சுமார் 6000 வருட பழமையான இத்திருக்கோயில் திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர் டு அவிநாசி சாலையில் அவிநாசியிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் திருமுருகன் பூண்டியில் இக்கோயில் அமைந்துள்ளது. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.